நண்பர்களே, காங்கிரஸ் அரசாங்கத்துல ஏழை குடும்பத்தோட சகோதரிங்களுக்கு சமையல் கட்ட சமாளிக்கிறது கூட இன்னும் கஷ்டமா மாறிடுச்சு. அப்ப மோடி இல்ல, அதனால உங்களுக்கு இலவச ரேஷன், அப்புறம் இலவச வைத்தியம் கூட கிடைக்கல. இலவச ரேஷன் திட்டம் ஏழைங்களுக்கு 10 லட்சம் கோடிக்கும் அதிகமா சேமிச்சிருக்கு. இல்லைன்னா இந்த காசை அவங்க தானியங்களுக்கு செலவழிச்சிருப்பாங்க. 10 லட்சம் கோடி ரூபாய் இந்த நாட்டோட மக்கள் ஜோபுல மிச்சமாயிருக்கு. நாங்க இலவச திட்டங்களையும் நடத்தியிருக்கோம். அந்த இலவச வைத்தியம் ஆயுஷ்மான் திட்டம் ஏழைங்களுக்கு 1.25 லட்சம் கோடியை விட அதிகமா. நோய் நேரத்துல ஏற்படுற செலவு அதிகமா இப்ப ரொம்ப மிச்சமாயிருக்கு அவங்களுக்கு. ஜனசேவா மையத்துல 80% டிஸ்கவுண்ட்ல மருந்த வித்துக்கிட்டு இருக்கோம். 100 ரூபாய்க்கான மருந்த 20 ரூபா, 15 ரூபா, 8 ரூபா இப்படி கிடைக்கும். இப்படி மலிவான விலையினால இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு கிட்டத்தட்ட மருந்துக்கு எவ்வளவு செலவாகுதோ அதுல 30,000 ரூபாய் குறைஞ்சு 30,000 ரூபாய் சேமிக்கப்பட்டிருக்கு. நண்பர்களே, ஒவ்வொரு குடும்பத்தோட சேமிப்பை அதிகரிக்கிற இன்னொரு கேரண்டியை இப்ப மோடி கொடுத்திருக்கிறாரு. இப்ப பீகார்ல உள்ள அனைத்து குடும்பங்கள்லயும் முதியோர்கள் எத்தனை பேர் இருக்காங்களோ, யாரோட வயசு 70க்கும் மேல இருக்கோ, உங்க வீட்டுல 70 வயதுக்கு மேல யாரு இருக்காங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு மருந்து தேவைப்படும். 1000 2000க்கான மருந்து தேவைப்படும். அப்புறம் எந்த மகன் உழைக்கிறானோ இல்ல எந்த மகள் உழைக்கிறாளோ அவங்க தான் அந்த செலவை ஏத்துக்க வேண்டியதா இருக்கும். அவங்க பசங்களுக்கு செலவழிக்க முடியாது, வயசான அப்பா அம்மாக்கு செலவழிக்கணும். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அந்த செலவு பண்ண வேண்டியது இருக்காது. தில்லியில உங்களோட பையன் உட்கார்ந்திருக்கான், அந்த செலவை மோடி ஏத்துக்குவாரு. 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் 70 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு வைத்திய செலவை மோடி பாத்துக்குவாரு. நான் பீகாரோட இளைஞர்கள் எல்லாருக்கும் சொல்றேன், இப்ப இந்த கவலைய விடுங்க. வயசான அப்பா அம்மாவுடைய வைத்திய செலவுக்கு காசு எங்கேந்து வரும்னு இப்ப அவங்களுக்கு இலவச வைத்தியம் நடக்கும். அப்புறம் அதுக்கான ஏற்பாட என்னுடைய 3வது காலகட்டத்துல 3வது முறையான அரசாங்கத்துக்குள்ள வரும்போது மோடியே இந்த காரியத்தை செய்வாரு.